இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அவர் நல்லவர், இம்மட்டும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், நம்மை நடத்துகிறார். அவருடைய மகா பெரிய கிருபைக்காய் நான் அதிகமாய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கேற்ற இந்த காரியங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவர் செய்து, அவர் உண்மையுள்ளவர் என்பதை அவர் ஒவ்வொரு நேரமும் அவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆகையினாலே அந்த உண்மையுள்ள அந்த தேவனுக்கு நாமும் அவர் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் நாமும் அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்க நாம் பிரயாசப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு பாடலை, ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். 61வது பாடல். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே, நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே, நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணா நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பண்டை வா, காணா நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே, இயேசு அண்டை வா,
கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் அவர் சிலுவையிலே நமக்காய் அவர் பலியானார். தன்னுடைய ஜீவனை நமக்காய் அவர் கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் மீட்படையும்படியாக, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய், நம்மை பரிசுத்தர்களாக மாற்றும்படியாய், நித்தியமாய் ஆண்டவரோடு பரலோக ராஜ்யத்திலே ஜீவிக்கும்படியாய் வாழும்படியாய் கர்த்தர் இந்த பூமியிலே வந்து அவர் நமக்காய் அவர் பலியானார். இன்றைக்கும் வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தை மீட்க அவர் இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார். ஆனால் கடந்து வந்த அந்த இயேசுவை இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்திற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து வந்த அந்த நாட்களிலே இயேசுவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை புறக்கணித்தார்கள். மனிதர்கள் அவரை அசட்டை பண்ணினார்கள். மனுஷரால் இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டார். இந்த பூமியிலே அவர் துக்கம் நிறைந்தவராக அவர் இருந்தார். அநேக பாடுகளை உனக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த தேவனை நோக்கி பார்க்காமல் இந்த உலகம் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டது. பிரியமானவர்களே, அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக அவர் இந்த பூமியிலே இருந்தார். அவரை நோக்கி பார்க்க இந்த பூமியிலே யாருமே இல்லை. இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திலே இந்த பூமியிலே அவர் அசட்டை பண்ணப்பட்டவராகவே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகவே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்மை அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் அழைக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை அவர் அழைக்கிறார். ஆனாலும் அந்த வார்த்தைகளை நாம் கேட்காமல் இன்னமும் இயேசுவை அசட்டை பண்ணின அந்த கூட்டத்தோடு இன்றும் நாம் அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். இயேசுவை ஒரு முறைதான், ஒரே ஒரு சூழ்நிலையிலே தான் ஜனங்கள் எல்லாரும் அவரை மறுதலித்தார்கள், அவரை புறக்கணித்தார்கள். இன்று நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் இயேசு கிறிஸ்துவை நாம் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பொதுவாக மனுக்குலத்தை மீட்க காப்பாற்ற அனுப்பப்பட்டவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு யாரை மீட்க வந்தாரோ அந்த மனிதர்களால் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டார் என்பது நிதர்சனமான உண்மை. பிரியமானவர்களே, இந்த நிராகரிப்பை இயேசு முழு மனதுடன் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த சமூகத்தின் அனைத்து நிலைகளிலேயும் இயேசு கிறிஸ்து அவர் நிராகரிக்கப்பட்டார் என்பதை இந்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எல்லா நிராகரிப்பையும் எல்லா புறக்கணிப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? உனக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். எப்படிப்பட்ட புறக்கணிப்பை, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு சந்தித்தார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, முதலாவது அவருடைய சொந்த ஜனங்கள், சொந்த ஊரார் இயேசுவை புறக்கணித்தார்கள். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால்,
இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் அந்த சொந்த ஜனம், இயேசுவின் சொந்த ஜனம் எப்படி புறக்கணித்தார்கள் என்பதை குறித்து அங்கே 20வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் அங்கே சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊருக்கு அவர் கடந்து போகிறார். நாசரேத்துக்கு அவர் கடந்து போய் தேவாலயத்திலே அவர் நின்று ஏசாயாவின் அந்த புத்தக சுருளை எடுத்து அவர் வாசிக்கிறார். வாசித்து அவர் முடித்து அந்த வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 16வது வசனத்தில் தாம் வளர்ந்த சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திருக்கிற சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்து ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த சொந்த ஊருக்கு நாசரேத்துக்கு அவர் போனார். ஜனங்கள் மகிழ்ந்தார்கள். அங்கே ஓய்வு நாளிலே வேத வசனத்தை எடுத்து வாசித்தார். ஜனங்கள் மகிழ்ந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். வசனத்தை வாசித்து நிறைவு செய்தார். அதன் பிறகு அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தை நிறைவேறினது என்று சொல்லி அங்கே இருக்கிற எலியாவை குறித்து அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை அவர் விலக்கி சொல்லும் பொழுது அங்கே இருந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சொந்த ஊரார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார்கள். இயேசுவை புறக்கணித்து அவரை என்னவெல்லாம் செய்தார்கள் தெரியுமா? அவரை கொலை செய்ய நினைத்தார்கள். இயேசுவை கொலை செய்ய தீர்மானித்து அவரை ஒரு மலையின் உச்சியிலே அவரை கொண்டு போய் நிறுத்தி அவரை தள்ளிவிட தீர்மானித்து அவரை கொண்டு போனார்கள். இயேசுவோ அவர்களிடத்திலிருந்து அவர் விலகிச் சென்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார் 24வது வசனத்திலே, ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை சொந்த ஊரார், சொந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாசரேத்தில் சிறு வயதிலிருந்து அவரை அறிந்தவர்கள் அவருடைய வசனத்தினாலே, அவர் பேசின அந்த வார்த்தையினாலே மனக்கசப்பு ஏற்பட்டது அவர்களுக்கு. அவரை ஒரு குன்றின் மீது நிறுத்தி அவரை தள்ளி விட்டு கொலை செய்ய தீர்மானித்தார்கள். சொந்த ஊரார் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள், கொலை செய்ய அவர்கள் தீர்மானித்தார்கள். இங்கே ஏசாயாவிலே 53ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசித்த விதமாய் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் அவர் இருந்தார். சொந்த ஊரார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களால் அசட்டை பண்ணப்பட்டார். இயேசுவை அசட்டை பண்ணினார்கள், இயேசுவை புறக்கணித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல நாம் கடந்து வந்திருக்கலாம். சொந்த இடத்துல, சொந்த பந்தங்கள் வாழ்கிற அந்த இடத்துல, வீடு இருக்கிற இடத்துல நமக்கு நெருங்கினவர்கள் நம்மை புறக்கணிக்க கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். இது புதிது என்று நாம் எண்ண வேண்டாம். இயேசு கிறிஸ்துவுக்கு இதைத்தான் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ஊர் ஜனங்கள் இதைத்தான் செய்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் அநேக சூழ்நிலைகளில் அநேக பேர் நமக்கு எதிராய் செய்யலாம். இயேசு கிறிஸ்து
இப்படி புறக்கணிக்கப்பட்டார். இரண்டாவது, தம்முடைய சொந்த ஜனங்களாலே இயேசு கிறிஸ்து அவர் புறக்கணிக்கப்பட்டார். சொந்த ஊரில் இருக்கிற மக்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். இரண்டாவது, அவரை சேர்ந்தவர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். யூதர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து எபிரேயர்கள் விடுவிக்கப்படுவதை நினைவு கூறும் ஒரு அடையாளமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் என்பதை நினைவு கூறுகிற ஒரு வகையிலே ஒரு அடையாளமாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் போது யூதர்களுக்காக ஒரு கைதி விடுவிக்கப்பட வேண்டும் என்று அந்த பாரம்பரியமாய் அந்த ரோம அந்த அரசாங்கத்திலே இருந்தது. பிரியமானவர்களே, குற்றவாளியான பரபாசை விட விடுதலைக்காக அவர்கள் இயேசுவை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லி பிலாத்து அவன் நினைத்து கொண்டிருந்தான். இரண்டு குற்றவாளிகள் குற்றம் செய்து நியாயப்படி தண்டிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மத்தியிலே பிலாத்துவுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அவர் குற்றம் செய்யாதவர் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். வழக்கம் போல ஒவ்வொரு இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலே ஒரு அந்த இயேசு ஆண்டவர் எப்படி அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்தாரோ, விடுதலையாக்கினாரோ, அதை நினைவுபடுத்துகிற வகையிலே ஒரு அடையாளமாக ஒரு குற்றவாளியை விடுதலை செய்ய வேண்டும் என்பது வழக்கம். இவன் நினைத்து கொண்டிருந்தான் இயேசுவை விடுதலையாக்குவார்கள் என்று சொல்லி ஜனங்கள் எல்லோரும் சொல்லுவார்கள் என்று சொல்லி. அதற்கு மாறாக யூதர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இங்கே இயேசுவுக்கு விரோதமாய் எழுப்பின ஒரு கூக்குரல் என்னவென்று சொன்னால், பரபாசை விடுதலையாக்குங்கள், இயேசுவையோ சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை அந்த சிலுவை அந்த தண்டனைக்கு நேராக இவர்கள் ஒப்பு கொடுக்க கூக்குரல் எழுப்பினார்கள். விடுதலை அவருக்கு உகந்தது. விடுதலைக்கு பாத்திரவான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் என்று சொன்னால் அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. வசனம் சொல்லுகிறது அவர் பாவமில்லாதவர், அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் குற்றம் செய்யாதவர். வழக்கமாய் குற்றம் செய்தவர்களுக்கு தான் தண்டனை கொடுப்பது ஒரு வழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து குற்றம் செய்யாதவர். அங்கே விடுதலையாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவரை ஜனங்கள் புறக்கணித்தார்கள். பரபாசை விடுதலையாக்குங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று கூக்குரலிட்டார்கள். பிரியமானவர்களே, தம்முடைய சொந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். புறக்கணிக்கப்பட்ட இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்கள். அவர் சிலுவையின் அந்த பாடுகளுக்கு நேராய் இயேசு கிறிஸ்து அவர் கடந்து போனார். அங்கே வழக்கத்தின்படி அங்கே சாட்டை அடி 40 முறை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சாட்டை அடியை அவர் ஏற்றுக்கொண்டார். அது சாட்டை அந்த தோலினாலே ஆன அந்த சாட்டையின் முனையிலே அநேக அந்த கம்பிகள், அந்த எலும்பு காய்ந்த அந்த எலும்பு துண்டுகளை கட்டி அந்த சாட்டையிலே இயேசுவை அடித்தார்கள். அத்தனை சாட்டை அடிகளையும் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டார். புறக்கணிக்கப்பட்ட இயேசு அவர் பாடுபட்டார். புறக்கணிக்கப்பட்ட இயேசு அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அநேக சித்திரவதைகளை, அநேக பாடுகளை, அநேக உபத்திரவங்களை அவர் சிலுவையிலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். சொந்த ஜனங்கள் சிலுவையிலே அறையும்படிக்கு இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள். அவர் விடுதலைக்கு பாத்திரவான். ஏனென்று சொன்னால் அவர் குற்றம் செய்யாதவர். விடுதலையும் அவருக்கு புறக்கணிக்கப்பட்டது தன்னுடைய சொந்த மக்களினால்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் சிறு வயது முதல் அவருடைய மரணம் வரைக்கும் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மக்களினாலே ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அந்த புறக்கணிப்பு நமக்காக அவர் இந்த பூமியிலே அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். அந்த புறக்கணிப்பு உனக்காகவும் எனக்காகவும் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அவரை அசட்டை பண்ணினார்கள். இன்றைக்கு நம்ம யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. காரணமில்லாமல் நம்ம யாராவது குற்றப்படுத்தினால் நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. சண்டை போடுவோம், அவரிடத்தில் திரும்பவும் பேச மாட்டோம். அநேக பிரச்சனைக்கு நேராக அது நம்மை வழிநடத்தி கொண்டு போகும். காரணமில்லாமல் இயேசுவை அசட்டை செய்தார்கள். காரணமில்லாமல் இயேசுவை புறக்கணித்தார்கள். அவர் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், ஆனால் தமக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பூமியிலே உனக்காகவும் எனக்காகவும் தான் அவர் வந்தார். ஆனால் இந்த பூமியிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஊரார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய சொந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் அவர் உனக்காகவும் எனக்காகவும் அவர் இந்த பூமியிலே வந்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவரை நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் ஏற்றுக்கொள்ளுகிறோமா, இல்லை அந்த தேவனை நாம் புறக்கணிக்கிறோமா? புறக்கணிப்பது என்று சொன்னால் இயேசு இல்லை, அவர் உண்மையான தெய்வம் இல்லை, நான் மறுதலிக்கிறேன் என்று சொல்லுவது அது வாய்ப்பட நாம் சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு நேரமும் இந்த வசனம் உனக்காகவும் எனக்காகவும் பிரசங்கிக்கப்படும் பொழுது, அந்த வசனம் உனக்காக எனக்காகவும் வரும் பொழுது அதை உதாசீனப்படுத்துகிறோமே, அதுதான் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பதற்கு அடையாளம். ஏன் என்று சொன்னால் அவர் வார்த்தையாகிய கிறிஸ்து. இயேசுதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை புறக்கணிக்கிற ஒவ்வொரு நேரமும் நாம் இயேசுவை புறக்கணிக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், ஆனால் தமக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உனக்காகவும் எனக்காகவும் வந்தார், ஆனால் அந்த தேவனை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அந்த தேவனை ஏற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். சொந்த வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு துணையாளராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் தம்முடைய ஜனம் என்று அவர் கடந்து வந்தார், ஆனாலும் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், மறுதலிக்கிறோம். பிரியமானவர்களே, மூன்றாவதாக அவருடைய நண்பர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். அவருடைய சீடன் யூதாஸ் காரியன் இயேசுவோடு இருந்தவன், அவரோடு உணவு அருந்தினவன், ஊழியத்தின் பாதையிலே கடந்து போனவன், அவன் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்காக அவன் காட்டி கொடுக்கிறான். ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அநேக மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். பேதுருவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தான். எனக்கு அவரை தெரியாது, இயேசு யார் என்றே எனக்கு தெரியாது, நான் அவரை சேர்ந்தவன் இல்லை என்று சொல்லி 3 முறை இயேசுவை மறுதலித்தான். பிரியமானவர்களே, அவரோடு கூட இருந்தவர்கள் 12 சீடர்கள் மாத்திரமல்ல, இதை தவிர இயேசுவுக்கு அநேக சீடர்கள் இருந்தார்கள். இயேசுவை நெருக்கும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது அநேக பேர் இயேசுவை விட்டு கடந்து போனார்கள். அப்பொழுது இயேசுவுக்கு கலக்கம் உண்டானது.
அவர் தம் சீடர்களை பார்த்து கேட்ட வார்த்தை இதுதான்: நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று சொல்லி. பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், யாரிடம் செல்லுவோம்? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடம்தானே உண்டு. பேதுருவும் இயேசுவை விட்டு அவன் மறுதலித்து கடந்து போனான். யூதாஸ் காரியோத் இயேசுவை மறுதலித்து அவன் கடந்து போனான். அநேக சீடர்கள் உபத்திரவ காலத்திலே இயேசுவை அவர்கள் புறக்கணித்து கடந்து போனார்கள். இப்படி அநேக நிராகரிப்பை இயேசு கிறிஸ்து தம் வாழ்க்கையிலே அவர் சந்தித்தார். பிரியமானவர்களே, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கடந்து போனாங்க, எல்லாம் கடந்து போனார்கள். நமக்கும் எத்தனையோ சூழ்நிலைகள் வரும். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே நிலையிலே கடந்து போகாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். நல்லா இருக்கும் பொழுது அநேகம் பேர் நம்மோடு கூட இருப்பார்கள், நம்மை தேடி வருவார்கள், எல்லா சூழ்நிலையிலும் இருப்பார்கள். ஆனால் நமக்கு நெருக்கம் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது நம்மை விட்டு கடந்து போகிறவர்கள் அநேகம் பேர். ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து நம்மை நெருங்கி சேருகிறவர்கள் இந்த உலகத்திலே அநேகம். நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாத அந்த சூழ்நிலையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மை விட்டு கடந்து போகிறவர்கள் அநேகம் பேர். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தம் வாழ்க்கையில் அவர் சந்தித்தார். சிலுவையின் அந்த பிடியிலே அவர் ஆணிகளை அடிக்கப்பட்டவராய் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். பிதாவும் ஆண்டவர் இயேசுவை விட்டு அவர் கடந்து போனார். அந்த ஒரு வேதனையிலே தான் இயேசு சொன்ன வார்த்தை, பிதாவே ஏன் என்னை கைவிட்டு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காய் அநேக அவமானங்களை இந்த பூமியிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அநேக நெருக்கங்களை உனக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் இயேசுவை இந்த பூமியிலே புறக்கணித்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் 118:22 வாசிக்கிறோம், கட்டுவோர் தள்ளின கல் மூளை கல்லாயிற்று என்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. எல்லாரும் புறக்கணித்தார்கள். இந்த உலகம் புறக்கணித்தது, சொந்த ஊரார் புறக்கணித்தார்கள், சொந்த ஜனங்கள் புறக்கணித்தார்கள், நண்பர்கள் புறக்கணித்தார்கள், எல்லாரும் புறக்கணித்தார்கள். புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் மூளைக்கல்லாய் மாறினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியிலே புறக்கணிக்கப்படலாம். இயேசுவை போல உன்னுடைய குடும்பத்திலே நீங்களும் நானும் புறக்கணிக்கப்படலாம். நீ வாழுகிற அந்த இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்படலாம். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்படலாம். சபையிலே நீங்கள் புறக்கணிக்கப்படலாம். புறக்கணிக்கப்படுகிற நீங்களும் நானும் நாம் இயேசுவை சேர்ந்தவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், புறக்கணிக்கப்பட்ட அந்த கல் எப்படி அந்த கட்டிடத்திற்கு மூளை கல்லாய் மாறினதோ அப்படியே கர்த்தர் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை மூளை கல்லாய், உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, புறக்கணிக்கப்பட்ட இயேசுதான் பிதாவானவர் அவரை உயர்த்தினார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலங்களும் முடங்கும்படியான உன்னத நாமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தாரே. இந்த பூமியிலே அவர் புறக்கணிக்கப்பட்டார், ஆனாலும் உன்னதத்திலே அவர் உயர்ந்தவராக இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நீங்களும் நானும் புறக்கணிக்கப்படலாம். கிறிஸ்துவின் நிமித்தமாய், ஊழியத்தின் நிமித்தமாய், இந்த வேத வசனத்தின் நிமித்தமாய், கர்த்தரை தேடுகிறது நிமித்தமாய் நீங்களும் நானும் இந்த பூமியிலே புறக்கணிக்கப்படலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பூமியிலே புறக்கணிக்கப்படுகிற நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திலே உயர்ந்தவர்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நோக்கம் இதுதான்.
புறக்கணிக்கப்பட்ட அந்த இயேசு அவர் மூளைக்கல்லாய் மாறினார். இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அவர் மாற்றுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது கர்த்தருடைய ஒரு தெய்வீக திட்டமாக இருந்தது பிரியமானவர்களே. அந்த நிராகரிப்பு அது தோல்வி அல்ல, மாறாக ஒரு பாவத்திற்கான ஒரு பரிபூரண பலியை செலுத்துவதற்காக ஆண்டவரின் அந்த சர்வ வல்லமையுள்ள ஒரு திட்டமாக இருந்தது பிரியமானவர்களே. இன்றைக்கும் நீங்களும் நானும் புறக்கணிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அதிலே ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. கர்த்தருடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த நோக்கத்தை, தெய்வீக திட்டத்தை நாம் நினைத்து ஓட வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நிராகரிப்பு எல்லா தேசத்தாரும் ரட்சிப்பை பெறுவதற்கான ஒரு கதவாய் இருந்தது பிரியமானவர்களே. இயேசுவை நிராகரித்தார்கள், இயேசுவை புறக்கணித்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அசட்டை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட அந்த இயேசுதான், புறக்கணிக்கப்பட்ட அந்த இயேசுதான், அசட்டை பண்ணப்பட்ட அந்த இயேசுதான் இந்த உலகத்தின் ரட்சிப்புக்கான ஒரு வாசல், ஒரு கதவாய் அவர் மாறினார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் இயேசுவை எப்படி புறக்கணித்ததோ அதே போல நாமும் அநேக நேரங்களிலே இயேசுவை புறக்கணிக்கிறோம். இயேசுடைய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் புறக்கணிக்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய குடும்பத்தில் செய்கிறோம் என்று சொன்னால், கர்த்தரை தேடாமல், கர்த்தருடைய வசனத்தின்படி ஒரு காரியத்தை செய்யாமல் சுயமாய் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அதுதான் கர்த்தரை புறக்கணிப்பது. கர்த்தருடைய ஆலோசனை நாடாமல் ஒரு காரியத்தை சொந்த விருப்பத்தின்படி ஒன்று செய்கிறோம் என்று சொன்னால் அதுதான் கர்த்தரை புறக்கணிப்பது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கும் எனக்கும் புறப்பட்டு வரும் பொழுது அந்த வார்த்தை ஒருவேளை நம்மை சிட்சிக்கிற அந்த வார்த்தையாய் இருக்கும் என்று சொன்னால், நாம் மனம் திரும்ப அந்த வார்த்தையாய் இருக்கும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை விட்டு விடுகிறோமே, அதுதான் கர்த்தரை புறக்கணிப்பது. அப்படி நாம் புறக்கணிக்காமல் ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து நமக்காய் இந்த பூமியிலே புறக்கணிக்கப்பட்டார். நம்முடைய ரட்சிப்புக்காய், நம்முடைய பாவ மன்னிப்புக்காய், நம்முடைய விடுதலைக்காய் அவர் எல்லாவற்றையும் அவர் சகித்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் பிரியமானவர்களே. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலேயும் அநேக பாடுகளை இயேசு கிறிஸ்துவை போல நாம் சகித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற எல்லா பாடுகளையும் நாம் கிறிஸ்துவின் நிமித்தமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கலாம், இந்த உலகம் நம்மை புறக்கணிக்கலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் நம்மை புறக்கணிப்பது கிடையாது பிரியமானவர்களே. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே கர்த்தரின் துணை கொண்டு பொறுமையோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலையிலையும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் தான் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. துன்பத்தின் நடுவில் நீ நடந்தாலும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் அக்கினியிலே நடந்தால், நீயும் நான் அக்கினியில் நடந்தாலும் அவர் உன்னோடும் என்னோடும் அவர் இருக்கிறார். தண்ணீரில் நடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுவது கிடையாது. இந்த பூமி நம்மை புறக்கணிக்கலாம், உற்றார் உறவினர்கள் நம்மை புறக்கணிக்கலாம், நண்பர்கள் நம்மை புறக்கணிக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை புறக்கணிப்பது கிடையாது. உனக்காகவும் எனக்காகவும் இப்படிப்பட்ட அவமானங்களை அவர் சகித்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவின் நிமித்தமாக இந்த பூமியில் வருகிற அவமானங்கள், எல்லா புறக்கணிப்புகள், அசட்டை பண்ணுகிற காரியங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாய் நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பார்க்கிற ஒரு காரியம், நல்ல காரியம் என்னவென்று சொன்னால் அவர் பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தார். இன்றைக்கும் அந்த சகிப்புத்தன்மை நம்மை நோக்கி வரும்படியாய் கர்த்தரிடத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக, அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறபடி அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். யூதர்கள் அவரை புறக்கணித்தார்கள். அவருடைய
மகிமை அவர்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சபை விளக்கி சொல்லுகிறது கர்த்தருடைய மகிமை என்ன என்று சொல்லி. அதை கேட்டும் நாம் இயேசுவை புறக்கணிப்போம் என்று சொன்னால் அது உன் பாடு என் பாடு. ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வோம். இந்த பாடுகள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் ஒவ்வொரு நேரமும் கிறிஸ்துவை போல பொறுமையோடு நாம் அசட்டை பண்ணப்பட்டாலும் சரி, நம்மை புறக்கணிக்கப்பட்டாலும் சரி, நாம் பொறுமையோடு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடுவோம். சிலுவையை நாம் முன்வைத்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.